சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் சார். வணக்கம். நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் ஆஸ்ட்ரோனட் வந்து கிட்டத்தட்ட 9 மாசங்கள் கழிச்சு பூமிக்கு மறுபடியும் திரும்ப வராங்க. ஸோ இந்த சுனிதா வில்லியம்ஸ் மாதிரியான ஒரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்ல இருந்து வந்ததும் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் என்ன சார்? அதாவது இப்போ நம்ம நிறைய அந்த ஊடகங்கள்ல நிறைய வந்து ஓவர் ஹைப்பரா நிறைய அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பு ஏற்படும் ரொம்ப அதிகமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் உண்மையிலேயே வந்து இது எல்லாமே வந்து மேனேஜபிளான ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், அதாவது அவங்க உடலால் பாதிக்கிறதுல மேனேஜபிளாக தான் இருக்குது. என்ன இருக்குன்னா, முதல்ல வந்து அவங்க 9 மாசமா வந்து அவங்க ஸ்பேஸ்ல இருந்ததுனால அவங்களுடைய எலும்புலாம் வந்து கொஞ்சம் வந்து அதனுடைய வலிமை தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் இப்போ ஒரு 10 நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி நடக்கிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா உடனே எடுத்து அவங்க நாளைக்கே வந்த உடனே எழுந்து காலை வச்சு நடக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாசமா அவங்களுடைய எலும்பு வந்து கிராவிட்டியை ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கும். அப்போ என்னன்னா அதனுடைய போன் டென்சிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போது அந்த ஒரு கொஞ்சம் அது ப்ராக்டிஸ், ஏன்னா பூமிக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்புகள்லாம் வந்து இந்த ஓன் பாடியோட வெயிட்டை ஃபீல் பண்ணும். அதனால் அதுக்கு உடனே அவன் பயிற்சி உடனே அதை கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நடக்க வைக்கிறது பழக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த, ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் உள்ளே வர வந்தோடனே கொஞ்சம் ட்ரௌசினஸ் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக வாந்தி வர மாதிரி இருக்கும், சின்ன சின்ன சைக்காலஜிக்கலாகவும் சின்ன சின்ன இரிட்டேஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக அங்கே இருந்த ஒரு விஷயங்கள் வர இங்கே வந்த உடனே சில இரிட்டேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வித்தின் ஒரு 1 மந்த்தில் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ஓவராக பெரிய புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நரவு மண்டலம் பாதிக்கப்படும் அப்படின்னு நிறைய பார்க்குறோம். பட் அதெல்லாம் அவ்வளோ நடக்காது, மேனேஜபிளான எஃபெக்ட்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி இது சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஆல்ரெடி 3 தடவை போயிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இதை பற்றி ரொம்ப அதிகமாக பயப்படுறதுங்கிறது ஒரு தேவையற்ற அச்சமாக நினைக்கிறேன் நான். ஓகே சார். இப்போ ஸ்பேஸ்ல வந்து கிராவிட்டி இல்லைங்கிறதுனால இந்த வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வெயிட் கம்மியாக ஃபீல் பண்ணுறதுனால ஓவரால் ஹியூமன் பாடியை அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது சார்? சரி, அதாவது நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெயிட்லெஸ்னஸ் அதாவது எடை இழப்பு அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வந்து கிராவிட்டியை தான் இருக்கும். ஏன்னா இப்போ பூமியிலேருந்து அது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பூமி வந்து கிட்டத்தட்ட 12,500 கிலோமீட்டர் விட்டமுள்ள ஒரு பெரிய நிறை அது. அப்போது அது 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலெலாம் வந்து கிராவிட்டி இல்லாமல் இருக்காது. அங்கே கிராவிட்டி இருக்குது. பட் ஆனால் என்னன்னா அந்த கிராவிட்டி நம்ம உடம்பு ஃபீல் பண்ணாது. இப்போ நம்ம பூமியில் இருக்கும்போது நம்மளுடைய எலும்புகள் வந்து நம்ம பாடியை வந்து தாங்குது. அப்போ நம்ம கிராவிட்டியை வந்து அதை எதிர்த்து அது வந்து தாங்குறதுனால அந்த அழுத்தம் இருக்குது. நம்ம அதனால் முட்டி வலி லேட்டராக வயசு நம்ம வரல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபீல் பண்ணுறதுனால. இப்போ இதே நம்ம ஸ்பேஸில் இருக்கும்போது நம்ம கிராவிட்டி இருந்தாலுமே நம்ம கிராவிட்டி ஃபீல் பண்ண மாட்டோம். அப்போ கிராவிட்டி ஃபீல் பண்ணாதனால என்ன ஆகும்னா எலும்புகளுக்கு வந்து இந்த உடல் எடையை தாங்கிறதுக்கான தேவை இருக்குது. அப்போ என்ன ஆகும், எலும்புகளுக்கு எதுக்கு வந்துச்சுன்னா பரிணாம ரீதியாக பார்த்தீங்கன்னா உடல் எடை தாங்கிறதுக்காக தான் அந்த வலிமையாக வளர்ந்துச்சு. இப்போ எலும்புகள் வந்து அந்த உடல் எடை தாங்காத ஃபீல் பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த எலும்புகளோட அந்த தேவையே வந்து கம்மியாகும். அப்படின்னா அது போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் டீக்கே ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து குறைந்தபட்சம் 2 மணி நேரம் வந்து அவங்களை ஓட சொல்லுவாங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, சுனிதா வில்லியம்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ட்ரெட்மில்ல ஓடுற வீடியோ அமைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கிராவிட்டி இருக்கு, ஆனால் நம்ம அதை வந்து பாடி வந்து ஃபீல் பண்ணாது. ஸோ அதனால இந்த மாதிரியான ஃபீல் பண்ணாதனால என்ன உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இப்போ அதே மாதிரி ஒன்று வந்து நம்ம போன் டென்சிட்டி குறையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக பூமியில் இருக்கும்போது ரத்தம் வந்து காலுக்கு நல்லா அதிகமாக பாயும், ஆனால் தலைக்கு வந்து கம்மியாக பாயும். அப்படின்னா நம்மளோட இதயம் வந்து அதிகப்படியாக தலைக்கு வந்து ரத்தத்தை கொண்டு போகிறது வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இதே நீங்கள் ஸ்பேஸில் போகும்போது நீங்கள் வந்து காலுக்கும் தலைக்கும் ஒரே மாதிரி கிராவிட்டி இல்லை ஃபீல் பண்ணாதனால உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு தலைக்கு வந்து ரத்தம் அதிகமாக போகும். அப்படின்னா உங்களுக்கு கண்களுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தம், வந்து ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாக. அப்போ கண்களுக்கு அழுத்தம், உடம்புக்கு முகத்துக்கு அதிகம் ரத்தம் போகிறதுனால கொஞ்சம் வந்து அவங்களோட முகம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் விரிவடையும். ஸோ இதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா இந்த விஷயமும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த ஃபிசியாலஜிக்கலாகவும் அந்த பேலன்ஸுக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் அங்கே ஸ்பேஸில் இருக்கும்போது. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அஸ்ட்ரானாட்டுமே இந்த ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அங்கே வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு பேசிக்கான மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவும் அவங்க நிறைய ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அங்கேயும் வந்து இதெல்லாம் டாலரபிளான ஒரு ஃபிசிக்கல் இஷ்யூஸ் தான் இருக்கும். அதையும் வந்து அவங்க வந்து தொடர்ச்சி அந்த எக்ஸசைஸ்னால அவங்க ட்ரைனிங்காக வந்து ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சார். இப்போ ஆக்சிஜன் இல்லாத ஒரு ஸ்பேஸ்ல இருந்து வந்தவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் சார்? சரி, அதாவது அங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ இங்கே கிராவிட்டி இங்கே இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து நம்ம பழகின நம்மளுடைய ஹார்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இருக்கும். அங்கே ஆக்சிஜன் இருக்குது, அங்கே எல்லாமே இல்லை. ஆனால் எல்லாமே வெளியில தான் உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்காது. பட் ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே அவங்க ISSக்குள்ளே அவங்களுக்கு அதுக்கான அவங்க சுவாசிக்கிற தேவைப்படுற எல்லா ஆக்சிஜனும் உள்ளே இருக்கும். அப்போ அவங்க சுவாசிப்பாங்க. பட் என்னன்னா உங்களுக்கு கிராவிட்டியை ஃபீல் பண்ணாதனால இதே துடிப்பு வந்து அது வேற மாதிரி இருக்கும். அப்போது அங்கே ஒரு 9 மாதம் பழகிட்டு இங்கே வரும்போது கிராவிட்டி ஃபீல் பண்ணும்போது இதே துடிப்பு கொஞ்சம் அதிகமாகும்.
ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை எப்படின்னா இந்த இதயத்துறை அதிகமாகும்போது நமக்கு நிறைய வந்து டேப்லெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு அதை பசிஃபை பண்ணி அதை ஃபைனலாக ஸ்லோவாக நார்மல் கொண்டு வருவாங்க. ஓகே சார். இப்போ ஒரு ஐசோலேட்டடான ஸ்பேஸ்ல இருந்து அவங்க மறுபடியும் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும்? இப்போ ஒன்றும் இல்லை, அது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம சாதாரணமாகவே ஒரு தனிமையாக ஒரு 5 மாதம் 6 மாதம் இங்கே ஒரு இடத்துல தனிமையாக இல்லை. இப்போ அங்கே அவங்க தனிமையாக இல்லை, அங்கே 11 பேர் கூட இருக்கிறாங்க. பட் என்னன்னா அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தாரோட ஒரு 10 மாசமோ இல்லை 8 மாசமோ பிரிஞ்சு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அவங்க இன்ஃபேக்ட் அவங்களுடைய போன எக்ஸ்பெடிஷனில் அவங்க கேட்கும்பொழுது நான் என்னோட நாயை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்க வீட்டில் ஒரு வளர்த்த நாய் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணால் இப்போ கூட அவங்களுக்கு இங்கேருந்து அந்த டிராகன் ஷட்டில் போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச நிறைய அந்த அஸ்ட்ரானருக்கு பிடிச்ச மியூசிக்ஸு, படங்கள், பாடுக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபேமிலி பிரிஞ்சிருக்கிற அந்த ஒரு மன அழுத்தம் இருக்கும். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களோட உடனே அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 10 நாள் 15 நாள் அப்சர்வேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன அளவில் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அழுத்தம் இருக்கும். அதெல்லாமே வந்து ஸ்லோவாக இட் வில் கோ அவே. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இது 3வது டைம் இந்த ஷட்டில் ஆல்ரெடி அவங்க 179 நாள் ஏற்கனவே இருந்திருக்காங்க ஸ்பேஸ் ஷட்டிலில். அது இது புதுசு கிடையாது. இப்போ நம்ம மீடியாக்களில் சொல்லுதுன்னா இது வந்து ஏதோ ஒரு பெரிய இடத்துல ரொம்ப மாட்டிக்கிட்ட மாதிரியும் அப்போ கஷ்டப்பட்டு ஆல்ரெடி அவங்க இதெல்லாம் ரொம்ப நம்ம இங்கே தான் வந்து பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப அதிகப்படியாக நம்ம வந்து பயப்படுறோம். பட் இது வந்து ஒரு நார்மல் ரொட்டீன் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அது வந்து அவங்களால ஈஸியாக இந்த ஒரு விஷயங்களை வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ இல்லை வந்து மன ரீதியான இருக்கிற அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸையும் அவங்க ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. ஓகே சார். இப்போ ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு வந்து பல வருஷம் ஆனாலுமே இன்னும் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஃபேஸ் பண்ற ஹெல்த் ரிஸ்க் ஏதாவது இருக்கா சார்? இல்லை அப்படி இல்லை, அதான் ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி இருந்து நான் வச்சுப்பாங்க. சரி இது பேசிக்காக என்னன்னா இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஜெனரல் ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டுக்கு பகல் ஷிஃப்ட் டாக்டர் மாற்றி போவாங்க. அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை 4-5 பேர் திரும்ப போடுவாங்க. திரும்ப அந்த 6 பேர் உள்ளே இருந்தால் திரும்ப வெளில வருவாங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இந்த 6 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆல்ரெடி இந்த பூமியில் இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு அதில் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த அஸ்ட்ரானட்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப பழகின விஷயம் தான். அது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க அந்த டிஸ்டர்பன்ஸு, அந்த ஃபிசியாலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து அவங்க ஈஸியாக ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க சுனிதா வில்லியம்ஸ் தான் இதோட சீஃப் கமாண்டர். ஸோ அதனால் அவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். இது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஏன் அவங்க 4 நாள் இப்போ மார்ச் 13 அந்த இங்கேருந்து போயிருச்சு அந்த 4 பேர். ஏன் உள்ளனா அவங்க புதுசாக அந்த 4 பேருக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் திரும்ப வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு நாசாவோ இல்ல இஸ்ரோவோ எப்படி அதை கேர் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா அப்போ 24 ஹவர்ஸ் அவங்க வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத வந்து இங்கேருந்து நாசாவிலேருந்து அவங்களுக்கு வந்து டேட்டா அவங்களுக்கு இது கமாண்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னொன்று அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஏன்னா 6 மாதமோ 10 மாதமோ தங்குறதுக்கான அந்த பயிற்சிகள் இருக்கிறதுனால ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாம் ட்ரீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் அந்த இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த சுனிதா வில்லியம்ஸ் அது எல்லாருமே வந்து அவங்களாம் வந்து ஏரோநாட்டிக்ஸில் படித்ததுனால அவங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் ஓட்ட நல்ல டாப் லெவலான சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வானத்தில் பார்க்கும்போது என்னெல்லாம் இஷ்யூ வருமோ அதற்கான பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலான விஷயங்களுக்கு அவங்க அட்ரஸ் பண்ணுறதுக்கான எல்லா முன் தயாரிப்பும் சரி, அதுக்கு தேவைப்படுற இந்த மாதிரியான மருத்துவ மருந்துகள் எல்லாமே வந்து ஸ்பேஸ் மெடிசின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் மெடிசின் அது மாதிரி ஃபுட்டு எல்லாமே வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இங்கே இருந்து இன்னொன்று நீங்கள் உடனே அங்கே போனால் தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கல்ல, இங்கேருந்து உங்களுக்கு கார்கோ ஷிப் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் மாட்டினதுக்கு அவங்க அங்கே உள்ள மாட்டினதுக்கப்புறம் வித்தின் ஒரு 10 to 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருந்த ஃபுட்டு மருந்து அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நம்ம வந்து பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூனா டக்குன்னு இமீடியட்டாக ஒரு வித்தின் ஒரு 1 day 2 டேல போயிட்டு வர மாதிரி எல்லாமே அந்த விஷயங்கள் அங்கே இருக்கும். ஓகே சார். இப்போ ஸ்பேஸோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? அது வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்பேஸில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து காஸ்மிக் ரேஸ் வந்து கொஞ்சம் அவங்கள வந்து அதிகமாக அவங்க வந்து மேலே படும். ஆனால் பட் அதுவுமே வந்து இதுவுமே ஒரு ஹெல்த் ரிஸ்க் கூட தான் வரும். அதுவுமே வந்து அவங்க வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த காஸ்மிக் ரேஸோட பட்டதுனால ஸ்கின்ல இஷ்யூஸ்லாம் வந்து அதுக்கு மருந்துகளை கொடுத்து அவங்க அதை வந்து இப்போ நம்ம மீடியாக்களில் வந்து புற்றுநோயெல்லாம் வரும்னு போடுறாங்க. பட் அந்த அளவுக்குலாம் ஆபத்து இல்லை. அவங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ்ட் இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அதிகமாக காஸ்மிக் ரேஸ் எக்ஸ்போஸ் ஆகும். பட் அதெல்லாம் வந்து மேனேஜபிள் தான். அதுக்கு வந்து மெடிக்கலாக அதை ஈஸியாக ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். இப்போ ஸ்பேஸ்ல இருந்து அவங்க ரிட்டர்ன் வந்ததும் அவங்களுக்கு இமீடியட்டா என்னென்ன மாதிரியான மெடிக்கல் கேர் எல்லாம் கொடுக்கணும்? எக்ஸாக்டாக மெடிக்கல் அவங்க தான் ஒரு 10 to 15 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அவங்களுடைய மொத்த இதுவுமே சர்வீலன்ஸ், அதாவது அவங்க இந்த மெடிக்கல் டீம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாமே அவங்க சர்வீலன்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு உடனே இப்போ வந்த உடனே தூக்கி காலை வச்சுக்க நடக்க முடியாது அவங்களால. ஸோ அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குழந்தை எப்படி நடக்கிறது பழக்கிறோமோ அது மாதிரி எனக்கு பழக்குவாங்க. ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரெஷர், அவங்களோட ஹார்ட் பீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஹார்ட் பீட்டுமே வந்து இப்போ அங்கே இருக்கிறது வேறு மாதிரி, ஏன்னா இருதயம் வந்து டக்குன்னு கிராவிட்டி ஃபீல் பண்ணுறதுனால அது வேறு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் அந்த வேரியேஷன் நடந்துச்சுன்னா அதை வந்து மானிட்டர் பண்ணுறது, எப்படி ஒரு ஐசியூவில் வச்சிருக்கவங்கள நம்ம மானிட்டர் பண்ண எல்லா பேராமீட்டர் மானிட்டர் அது மாதிரி எல்லாம் மானிட்டர் பண்ணுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே வச்சு
ஒரு 10 to 15 டேஸில் ஒன்ஸ் எல்லா பேராமீட்டரும் கரெக்டாக நார்மல் ஆயிடுச்சு, எந்த இஷ்யூ இல்லைன்னா தென் ஸ்லோலி அவங்க ஃபேமிலியோட அவங்க மற்றவங்களோட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே சார். உங்களுடைய நாலேஜ் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம், நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily. YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது.